ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்து ஒரு சம்பவம் மாசான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் என்னடா எல்லாருக்குமே ஒரு ஆப்பை வச்சாங்களே, தீபக் மட்டும் ஆப்பு வைக்காமல் இருக்காங்களேன்னு கொஞ்சம் திங்கிங்கில் இருந்துச்சு. கடைசியில் பிக் பாஸ் வந்து அதை எப்படி உங்களை மட்டும் விட்டு வைப்போம், இந்த வாங்கிக்கோங்க ஆப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். என்ன ஆப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த வாரம் வந்துட்டு நம்மளுடைய தீபக் தான் வந்து தீப்பொறி மாதிரி வந்துட்டு கேப்டன்ஷிப்பை வந்து தக்க வச்சிருக்காப்புல, பவித்ரா வின் பண்ணி. ஸோ அந்த தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் கேப்டனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சாங்க இல்லையா. இப்போ போன வாரம் வந்துட்டு மஞ்சரிக்கு வந்து திடீர்னு நடுவிலே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 3 பேட்ச், அந்த பேட்சை வந்துட்டு நீங்கள் தகுந்த காரணங்கள் சொல்லி எடுத்துட்டா அவங்களோட பதவி வந்து பறி போயிடும் அப்படின்னு. அது கூட ஏன் கொடுத்தாங்கன்னா, முன்னாடி கொடுக்கல, அவங்க பண்ண விஷயங்கள் வந்துட்டு பிக் பாஸ்க்கே டென்ஷன் ஆகிட்டு வந்து இதுக்கு மேலே இந்த பொண்ணை அந்த பதவியில் வச்சுருந்தோன்னா இது வந்து வேறு மாதிரி போயிடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆட்டமே அடங்குச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம அருணுக்கு செம்ம ஆப்பு வச்சுருப்பாங்க 5 ரிப்பன். ஆனால் சூப்பராக பண்ணார். அந்த ரிப்பன் இந்த மாதிரி ஒரு செக் வைக்கும்போது தான் அந்த கேப்டன்ஷிப் உணர்ந்து அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் என்னவா இருக்குன்னு தெரியலையே, தீபக் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அது எப்படி நாங்கள் விட்டுருவோம், தீபக் மட்டும்தான் அவரும் இந்த பிக் பாஸ் விட்டு ஒரு கண்டஸ்டன் தான் சொல்லிட்டு ஒரு பூச்செடி அமுச்சு விட்டாங்க. என்னங்க பூச்செடியை கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது இருக்க, என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படி பார்த்தா அதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், உத்து பார்த்தா 5 பூ இருக்கும். சரி, அதுக்கு அந்த 5 பூவில் வந்துட்டு ஒரு பூவை பிடுங்கி இந்த மாதிரி சரியான காரணத்தை கொடுத்து பிக் பாஸ் வீடு வந்துட்டு இவர் கேப்டன் ஆனதுக்கப்புறமா சுத்தமாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, அவர் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பூவை பிடுங்கிட்டா அந்த மாதிரி 5 பூவும் பிடுங்கிட்டா அவரோட பதவியும் பிடுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, எப்பா நீங்கள் 17 பேர் என்ன வாட்ச் பண்ணுறது மேட்டர் கிடையாது, உங்கள் 17 பேரை வாட்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அதனால் ஏதாவது பூவை பிடுங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நானும் அதுக்கு முன்னாடி என்னென்ன கரெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அதுக்கு மீறியும் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு அந்த பூவை பிடுங்கிருங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இங்கே என்ன நடக்க போச்சு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக தீபக் மேலே நிறைய பேர் காண்டில் தான் இருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு பூவை பிடுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் அந்த 5 பூவில் ஒரு பூவை ஃபஸ்ட்டு டச் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை பூவே டச் பண்ணாத அளவுக்கு நம்மளோட தீபக் வந்துட்டு கேப்டன்ஷிப்பை எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்ன்னு போகல.